கூட்டெழுத்து காலாண்டிதழின் 4வது படைப்பாக வெளிவரும் இதழில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை அரசு பணியாளர்களாக ஆக்கியவர். இந்த வருடத்திற்கான தமிழக அரசின் சிறந்த சமூக சேவகர் விருது, விஜய் டிவி நீயா நானா ஆளுமை விருது, ஆனந்த விகடன் விருதுகள் என பல விருதுகளை பெற்ற நம் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி மண்ணின் மைந்தன் திரு கே மாரிமுத்து தாசில்தார் அவர்களின் சிறப்பான அசத்தலான பேட்டி ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் நமது கூட்டெழுத்து காலாண்டுகளில் வெளிவர தயாராக உள்ளது. நம்ம ஸ்கூல் டேஸ்ல 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எல்லாருமே அந்த காலகட்டத்துல பம்பரம் விளையாடுறது, கோழிக்குண்டு விளையாடுறது, அதுதான் சிறுவர்களோட விளையாட்டு. ஆனா நான் அப்பயே கூமாப்பட்டியில உள்ள லைப்ரரியில தான் நைட் 8 மணி வரை படிப்பேன். என்னை காணோம், என் கூட ஏதாவது வீட்டுல தேடுறாங்க அப்படின்னா லைப்ரரியில தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஈஸியா தான் நம்மளோட ஃபேவரட். ஆமா சார், அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அதை தாண்டி கவிஞர் வைரமுத்து என்னைக்கும் அவருக்கு நான் நெருங்கிய நண்பரா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இல்ல சார், சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, காப்பியா டீயா மோரா விடவே மாட்டேன். இயற்கை படத்துல ஒருதலை காதல் மாதிரி, காதல் வந்தால் சொல்லியது உயிரோடி வந்தால் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுட்ட மண்ணிலே வீணாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி, கண்ணீர் கலந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி. உடனே கை கொடுத்தாரு. இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? இன்னைக்கு 10,000 பேர் என்னால அரசு பணியில உட்கார்ந்துருக்காங்க. 10,000 குடும்பங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படின்னா அந்த கல்விங்கிறது அள்ளி அள்ளி கொடுக்க அது வீட்டு கூட ஊறத்தான் செய்யுது. நான் இன்னும் நிறைய படிக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரணும். இந்த எண்ணத்துக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இறக்கம் என் மேல இறக்கப்படணும் அதெல்லாம் கிடையாது. இப்ப என் மேல இறக்கப்பட்டு என்ன ஆக போகுது? மாரிமுத்து மாணவர் லஞ்சம் வாங்கலாம், அதுதான் முதல் தகுதி. வேலைங்கிறது அடுத்த தகுதி தான் அப்படிங்கறத நான் கடைசி வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்றேன்.